என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னமா பண்ணேன்? அந்த ஆதியை இடிச்சு தள்ள சொல்லியிருக்க. என்னமா சொல்றீங்க? ஆதிக்கு என்னாச்சு? யார் இப்படி பண்ணா? பழத்தடியோ உயிரோட இருக்கா இல்லையா? இந்த பாருடி, என்கிட்டயே நடிக்காத. அம்மா கோவப்படாத. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு. நீ எனக்கு அம்மாவா இல்ல அந்த ஆதிக்கு அம்மாவா? உனக்கு அம்மாவா இருக்கிறதுனாலதான் என் உசுறு போயிட்டு இருக்கு. டெய்லி என்ன பிரச்சனை வருமோடு மண்டை காஞ்சுக்கிட்டு அலையிற. ஏன்டி இப்படி பண்ண? இப்படி பண்ண நீ மாட்டிக்குவேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என்னம்மா பண்றது? கிருஷ்ணா கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு போச்சு. நானும் அவளுக்கு இன்னைக்கு ஏதாவது ஆகும் அன்னைக்கு ஏதாவது ஆகும், சின்ன சின்ன பிரச்சனை வரப்பெல்லாம் இந்த பிரச்சனை பெருசாயிடும், 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு என்னென்னவோ கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா நான் பாக்குற கனவு எதுவும் பலிக்க மாட்டேங்குது. இப்படியே வயசானா அவனை பத்தி நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி நான் வயசாகி இறந்தே போயிடுவேன் போல. ஏண்டி, நம்ம வீட்டுல வேலை பாக்குற ஆள பயமுறுத்தி பண்ண வச்சிருக்க? ஓ, அந்த வேலைக்கார நாய் சொல்லிடுச்சா? கை நிறைய பணக்கட்டு கொடுத்தேன், இருந்தாலும் துரோகம் பண்ணிடுச்சு. ஏண்டி இப்படி பண்ற? கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான். கண்டிப்பா அவனுக்கு எப்படியாவது தெரிஞ்சு போயிடும். ஏண்டி, கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? சும்மா தானே இருந்த. இப்ப மட்டும் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? உன் மனசை யாரும் கெடுக்கிறாங்களா? ஆமா, சும்மா தான் இருந்தேன். அதுவா தானா ஏதாவது நடக்கும் நினைச்சேன். எதுவும் நடக்க மாட்டேங்கு. சரி, கிருஷ்ணா பொண்டாட்டி ஆதி இருக்கிறது கூட என் மனசு ஏத்துக்குச்சுமா. ஆனா ஆதி கன்சீவா இருப்பாளோன்னு ஒரு டவுட். அவளை சுத்தி இருக்கிற ஆளுங்க அவ கன்சீவா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அடிக்கடி தலை சுத்துதுங்கறாளாம், வாமிட் ஆகுதுங்கறாளாம், அந்த ஸ்மெல் பிடிக்கல இந்த ஸ்மெல் பிடிக்கல நிறைய சொல்றா போல. சரியான மக்கு ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு இன்னும் அவ கன்சீவா இருக்கிறது தெரியல.